டாடி. தேங்க்யூ டாடி. இந்த காலை வேளையிலும் கூட நன்றி டாடி. அப்பா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அனைவரோடும் இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற நேரத்தில் நம்முடைய ஞானமான வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட இருந்து பேசி உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்க போகிற, பார்க்க போகிற என் பிள்ளைகள் அனைவரோடு கூட பிரசன்னம், பாதுகாப்பு, நன்மைகள் கர்த்தர் தொடர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். நம்முடைய கிராண்ட் மதர் சர்ச்சை விட, நம்ம மதர் சர்ச்சை விட ஒரு நாள் நம்ம பின்தங்கி போகிறோம். அவங்க இன்றைக்கி நீதிமொழிகள் 18 படித்தாங்க. நம்ம இன்றைக்கி நீதிமொழிகள் 17 படிக்கிறோம். நாளைக்கு 18 படிப்போம். பிறகு அடுத்தது கர்த்தர் நம்ம எதை படிக்கும்படி செய்கிறாரோ அதை நாம் படிப்போம். ஓகே, இந்த நீதிமொழிகள், இந்த புஸ்தகம் நிறைய ஞானமுள்ள புஸ்தகம். மனிதர்களுடைய ஞானம் நிறைந்திருக்கிறது. பெரியவங்க நமக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்களோ அந்த அட்வைஸ் உங்களுக்கு வேணும்னா நீதிமொழிகள் திறந்து படித்தா பெரியவங்க போல் சாலமோன் ஞானி ஞானம் கொடுத்து அட்வைஸ் கொடுத்துருப்பார். அவர் பேர் என்ன பாருங்க? சாலமோன். இவர் தாவீதினுடைய மகன். சாலமோன் மட்டும் இல்லை, ஆகூர், ராஜாவாகிய லேமுவேல் என்று சொல்லி நிறைய பேர் இதை எழுதியிருக்கிறது நமக்கு தெரிகிறது. கிமு 10ஆம் நூற்றாண்டில் இது எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். இதை கேட்கிறவர்கள் யாராக இருக்கக்கூடும்? ஆமென். இப்போ நம்ம சர்ச்சில் மெயின் விபிஎஸ் நடந்துருக்குது. இப்போ நம்ம வரும்போது இன்னொருத்தவங்க அங்கே மைக் எடுத்து பேசினுங்கிறாங்க. நான் பேசுகிற மாதிரி அவங்க பேசலை. அவங்க எப்படி பேசுகிறாங்க? ஹாய் குட்டி பசங்களாம் ஒரு அலையிலியா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அந்த சவுண்டிலே தெரியுது அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க. ரைட்டா? நம்ம சில கான்ஃபரன்ஸு, செமினார்லாம் போவோம். அங்கே போகிறது குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னாங்கனால இது ஏதோ ஒரு கேஷுவலான மீட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இல்லை. ஆமாம், குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல், ஹானரபுள் சீஃப் கெஸ்ட் அப்படிலாம் பேசினாங்கன்னா ஏதோ பெரிய மீட்டிங்கில் இருக்கிறாங்க போல் அப்படின்னு அர்த்தம். அதுபோல் இந்த நீதிமொழிகள் எடுத்து பார்க்கும்போது, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் இஸ் அட்ரஸிங் டு எவ்ரி ஒன். எல்லார் கூடவும் பேசுது. யங், வயதிலே குறைந்த, ஓல்டு, வயதிலே அதிகமான, வயசானவங்க, பெரியவங்க, யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள், அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணுது. யாரெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பேச்சு. பாருங்கள், மக்களுடைய குணங்கள், இன்னும் கொஞ்சம் சவுண்டு வச்சுருங்களேன், நான் பேசுறது எனக்கு கேட்கல. மக்களுடைய குணநலன்கள் மாறி மாறி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க இந்த பணம் எனக்கு தேவையில்லை, எதுக்குது அப்படின்னு இறைப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க பணம் அவசியம்னு சேர்ப்பாங்க. பணத்தை இறைக்கிறவங்க போய் பணத்தை சேர்க்கறத பற்றி பேச முடியாது, நமக்கு தான் கஷ்டமாயிடும். பணத்தை சேர்க்குறவங்க போய் 4 பேருக்கு தர்மம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்படி இந்த நீதிமொழிகளும் யாரெல்லாம் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், யாரெல்லாம் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு புஸ்தகம். ஆமென். உலக ஞானத்தையும் கொடுக்கிறது, தேவனை பற்றின ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு தீமான ஒரு வசனம் சொல்லலாம்னா, த லார்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் த விக்கட். தேவனுக்கு துன்மார்க்கர் பிடிக்காது. நீதிமொழிகள் 15:29 படி அவர் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், ஆனால் துன்மார்க்கரை விட்டு என்ன பண்ணுறாரு? தூரம் போகிறார் என்றெல்லாம் நிறைய காரியங்களை இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். சரி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் புக்? இந்த புஸ்தகத்தை எழுத காரணம் என்ன என்றால், இஸ்ரவேலர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினதை தாவீது விரும்பி, தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தவைகள் எல்லாம் சாலமோன் படித்த மேதையாக இருந்தபடியால் புத்தக வடிவத்தில் கொண்டு வந்தான் என்பதுதான் உண்மை. ஆக சாலமோன் சொல்கிறதெல்லாம் யார் சொன்னது? தாவீது சொன்னது. தாவீதுக்கு கர்த்தர் சொன்னது. ஓகே, இன்றைக்கு நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்கள் பைபிளில் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இதில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நாம் டீப்பாக படிக்க போகிறோம். இருக்கிற இந்த குறைந்த பீரியடில், டைம் பீரியடில் எந்த அளவுக்கு இதை எக்ஸலண்ட்டாக இதில் உள்ள பொக்கிஷங்களை நம்மால் எடுக்க முடியுமோ அதை நாம் எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். தேவஜனமே, இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆமென்.
நான் படித்ததில் சில விளக்கங்கள் எனக்கு கர்த்தர் கொடுத்தார், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உள்ள இதில் 2 பகுதிகளாக இருக்கலாம். ஒன்று, எனக்கு ஞானம் வேண்டாம், எனக்கு அறிவு வேண்டாம், எனக்கு அட்வைஸ் வேண்டாம், நான் இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்கிற ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் 1லேருந்து 20 வரைக்கும். 21ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடிய 21ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் இப்படி ஞானம் வேண்டாம், அறிவு வேண்டாம் என்று போகிற ஒரு மனிதனுடைய பின்னணியம் எப்படி இருக்கும், அவனுடைய பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை 21லேருந்து 28 வரைக்கும் நம்ம படிக்கலான்னு நம்ம யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லை தேவஜனமே, இந்த ஞானி எதை சொல்லுகிறார் என்றால், இதில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் சொன்ன பாருங்கள், 1லேருந்து 20 வரைக்கும் அவர் பேசும்போது சொல்கிறாரு, நீ ஏன் பேதையாய் இருக்கிறாய். ஆமென். 1ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படித்தோன்னா, நீ ஏன் பேதையாக இருக்கிறாய், பேதமையை விட்டு ஞானத்துக்குள் பிரவேசி என்பதாக பேசியிருப்பார். கவனிங்க, நீங்கள் நல்லவங்க ஆனால் பேதை அப்படின்னா ஜெயிப்பீங்கன்னு கனவு காணாதீங்க. என்னது, நான் நல்லவன் ஆனால் யார் பேதை, ஜெயிப்பன்னு கனவு காணாதீங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், சர்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். புரிஞ்சிக்கிச்சா? இதை தான் ஞானி சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ ஞானமாக இருக்க ஆனால் பேதையாக இருக்கியே. இஸ்ரவேலே, நீ நல்லவனாக இருக்க ஆனால் எப்படி இருக்க, பேதையாக இருக்கிற. ஞானத்துக்குள்ளவா, ஞானம் சொல்லித்தரதை கேளு, கேட்க வேண்டிய இடத்துல கேளு, பேச வேண்டிய இடத்துல பேசு. ஆமென். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நான் 100க்கு 99 பேரை பார்த்துருக்கேன். அழுவாங்க, கோச்சிப்பாங்க, நல்லவங்க கூட சண்டைக்கு போயிடுவாங்க. பிரச்சனை காலேஜில் இருக்கும், இங்கே அவங்க அம்மா கூட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக போல்டா, நான் உனக்கெல்லாம் என் மேலே அன்புக்குதான்வாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஞானத்தை வச்சு உன் வாழ்க்கையை நடத்து என்றால் உணர்ச்சியை வைத்து வாழ்க்கையை நீ நடத்துகிறாயே. என்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களோ உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, தோக்க போகிற என்று. தொற்று போவதற்காக உங்களை உணர்ச்சியை உபயோகப்படுத்தாதீர்கள், ஜெயிக்கும்படியாக ஞானத்தை உபயோகப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த ஞானி நமக்கு சொல்லி தரப்பார். இந்த ஃபஸ்ட்டு 20 வசனங்களில் இதை சொல்லி தந்துடப்போகிறார். இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்ல போகிறார், நான் ஒருவேளை என் வார்த்தையை கேட்டு நீ ஞானத்தை உபயோகப்படுத்தினால் நீ கனி கொடுப்பாய். யூ வில் பேர் த ஃப்ரூட் ஆஃப் த விஸ்டம். ஞானத்தின் கனி கொடுப்பாய். யோசிச்சு பாருங்களேன், உணர்ச்சி வசப்பட்டு போய் பேசி எத்தனை பேர் தோற்றுருக்கீங்க? அந்த நேரத்தில் பேசாமல் கூட மௌனமாக இருந்து ஞானத்தை உபயோகப்படுத்தினா என்ன கிடைக்கும்? கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சாலமோன் ராஜா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் 1லேருந்து 20 வரைக்கும் he is talking with us, பேசுகிறார். அப்படியே கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு டயலாக் பண்ணுறாருன்னு சொல்லலாம். நம்ம கூட பேசுகிறாரு, ஆசீர்வாதத்துக்காக வாங்க என்று பேசுகிறது போல இருக்கு. அப்புறமா என்ன சொல்கிறத கேட்டு மதீனமாய் நடந்து கொள்ளாதீங்க, டோன்ட் ஆக்ட் இன் அ ஃபூலிஷ் வே அப்படின்றதாக அவர் நமக்கு சொல்லித்தர போகிறார். ஹல்லேலூயா. இதை படிக்கும்போது வாழ்க்கை முழுவதும் ஞானமாய் வாழ்ந்தால்தான் போக முடியும் என்பதை நமக்கு இது காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஞானமான தரிசனம் வேண்டும், ஞானமாக நாம் மற்றவர்களை கையாள வேண்டும், ஞானமாக உணர்ச்சிகளை கையாள வேண்டும் என்றெல்லாம் நாம் இதிலே படிக்க போகிறோம். எத்தனை பேர் இதில் உற்சாகமாக இருக்கிறீங்க? இந்த செய்தியை துவக்குவதற்கு முன்பதாக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தாவே, மற்றவர்கள் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக என் வாயிலே ஞானத்தை தாரும். ஆண்டவரே, என் பேச்சு மற்றவர்களுக்கு உயிரோட்டமாக இருப்பதற்காக என் நாவிலே ஞானத்தை தாரும் என்கிற ஜெபத்தோடு கூட இன்றைய செய்தியை துவக்குகிறேன். தேவஜனமே, உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இதில் 28 வசனங்கள் இருக்கிறது. நான் போவோம். முதல் வசனம் சொல்கிறது, நமக்கெல்லாம் தெரிஞ்சது, சண்டையோடு கூடிய, வித் குவாரல், வித் ஃபைட், வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தம். ஆமென். KFC பர்கர் இல்லை, தந்தூரி சிக்கன், மட்டன் பிரியாணி வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டையோடு இருந்தால் ஃபுட்டு வேஸ்ட்டு. அந்த சாப்பாடு பிபியை ஏற்றி விட்டுறோம். அண்ணன் சொன்னது போல் என்ன ஏற்றி விட்டுறோம்? பிபி ஏற்றி விட்டுறோம். மட்டன் பிரியாணி என்னத்தை ஏற்றி விட்டுறோம்? ஆனால் அமெரிக்கையோட, ஆமென், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். ஆமென். ஆமாம், பாருங்கள், பெட்டர் இஸ் அ ட்ரை மோர்சல். அதாவது அமெரிக்கையோட சிம்பிளாக ஒரு கஞ்சி குடிக்கிறாங்க, நிம்மதியாக குடிக்கிறார்கள் என்றால்
அது நல்லது என்று சொன்னார். ஆக ஃபேட் ஃபுட், கொழுப்பான பதார்த்தத்தோடு கூட பிரச்சனை வேண்டாம், அதுக்கு பதிலாக பிரச்சனை இல்லாமல் ஒரு கூழு கொடுங்க, ஒரு கஞ்சி கொடுங்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் ராஜா இதில் சொல்ல வருகிறார் என்றால் பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். சாப்பிடும்போது என்ன வேணும்? நிம்மதி வேணும், திருப்தி வேணும். நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். நீங்கள் பாருங்கள், நிறைய கறி இருக்கும், நிறைய மீன் இருக்கும், ஆனால் தலை தான் சாப்பிடுவோன்னு அடிச்சிக்கிற பசங்களை நம்ம பார்த்துருப்போம். கரெக்ட் தானே? ஆனால் ஒரு சின்ன கஞ்சி, ஒரு துவையல் இருக்கும், நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு சந்தோஷமாக போகிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமென். வாட் இஸ் த கிங் சாலமன் ட்ரைங் டு டீச் அஸ்? பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். மகளே, திருப்தியாக இரு, சமாதானமாக இரு. ஆமென். உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும், கறி மீன் முட்டையெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல, சமாதானமே ஆசீர்வாதம் என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். நீ திருப்தியாக இருக்கிறாயே, அதுதான் ஆசீர்வாதம். வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் டிஸ்டர்பிங் யுவர் கண்டென்ட்மெண்ட்? இன்னைக்கு காலையில் ஏன் மகளே நீ திருப்தி இல்லாமல் இருக்கிறாய்? உனக்கு கர்த்தர் தோசை கொடுத்தாரே, கறி குழம்போடு கொடுத்தாரே, இல்லை கொடுத்தாரே. நம்ம சர்ச்சில் உள்ள ஃப்ரிட்ஜில் கேசரி இருக்கிறதே, ஆமென், குலாப் ஜாமுன் இருக்கிறதே, எத்தனை வந்து வச்சோமே, ஆனாலும் திருப்தி இல்லையே. நான் யோசிச்சு பார்க்குறேன், வேர் இஸ் த கண்டென்ட்மெண்ட்? குலாப் ஜாமுன்லையும் இல்லை, கன்ஃபார்ம்டு, கேசரியில் இல்லை, பிரியாணியில் இல்லை. போண்டர், அதை யோசி, அதை தியானி, அண்ட் ஒர்க் ஆன் திஸ் கண்டென்ட்மெண்ட். இன்றைக்கு என் கர்த்தர் கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. நான் திருப்தி ஆகிட்டேங்க. ஆமாங்க, அவன் பிளேட்டில் கறி இருக்கலாம், என் பிளேட்டில் கறி இல்லை. என் கர்த்தர் கறி இல்லாத பிளேட் கொடுத்துருக்கார், நான் திருப்தி அடைகிறேன். இன்றைக்கி அவங்க பாக்கெட்டில் 10,000 ரூபாய் இருக்கலாம், என் பாக்கெட்டில் 1,000 ரூபாய் இருக்கலாம், இல்லை 1 ரூபாய் இருக்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் திருப்தி அடைய போகிறேன். கம்ஃபர்ட் யுவர் செல்ஃப். வென் யூ கம்ஃபர்ட் யுவர் செல்ஃப், கண்டென்ட்மெண்ட் கம்ஸ். நீங்கள் உங்களையே திருப்திப்படுத்தி கொண்டீர்கள் என்றால், உங்களுக்குள் நிம்மதி கொண்டு வந்தீர்கள் என்றால், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். வீடு நிறைய சொத்துக்கள், சுகங்கள், பணமும் கொழுத்த உணவுகளும் வேண்டாம் என்பதை இந்த ராஜா இன்றைக்கு சொன்னான். இஸ் யுவர் abundance bringing you peace or deteriorating your peace? உனக்கு கர்த்தர் கொடுத்த வசதி வாய்ப்புகள் உனக்கு நிம்மதி கொடுக்கிறதா, சண்டையை கொடுக்கிறதா? ஹல்லேலூயா. ஏசி ரூமில் ஒருத்தர் தூக்கம் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த வாட்ச்மேனு குசு கடியில் காற்று கூட இல்லாமல் வாயை திறந்துன்னு தூங்குறாரு. டியூட்டியில் இருக்கிறவர் தூங்குறாரு, ரெஸ்ட்டுக்கு போனவர் தூங்க முடியல. அதிலே கொசு கடியும், வாயை திறப்பதும், ஃபேன் இருப்பதும் அல்ல, ஏசி இருப்பதும் அல்ல, அந்த நிம்மதியே உறக்கத்தை கொடுக்கிறது. யூ நீட் டு சர்ச் அவுட். நீ தேடுகிற நிம்மதி இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு எல்லாமே தான் விரலை ஒரு சைடு காட்டுதான். யாரை காட்டுதுன்னா ஜீசஸை காட்டுது. ஆமென். என்ன காட்டுது? கவனிங்க. என் பிள்ளைய என்னால் வளர்க்க முடியல, நான் அவர் காலில் விழுவேன், அவர் வளர்ப்பார், அதான் மகனே உனக்கு நிம்மதி. என் திருமணத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரில, நான் அவர் காலில் விழுறேன், அவர் நடத்தி கொடுப்பார். தட் இஸ் கண்டென்ட்மெண்ட். சத்தியமாக நம்மால் நம்மை பார்க்கும்போது திருப்தி அடையாது, ஆனால் திருப்தி அடைய முடியாது. ஆனால் நம்மால் அவரை பார்க்கும்போது திருப்தி தாராளமாய் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? டுடே காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ கண்டென்ட்மெண்ட். திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். 2வது வசனம், வைஸ் சர்வெண்ட், புத்தி உள்ள வேலைக்காரன். எங்கள் ஹிந்தி மிஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஹிந்தி ஏறாத போது தலையில் தட்டி தட்டி சொல்லுவாங்க, புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும். அது மட்டும் தான் அவங்க தமிழில் பேசுவாங்க, மீதிலாம் ஹிந்தியில் பேசுவாங்க, எனக்கு புரியாது. புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும், புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும். இங்கே புத்தி உள்ள வேலைக்காரனை பற்றி சொல்லுகிறது. இந்த புத்தி உள்ள வேலைக்காரன் தகப்பனுக்கு நிந்தையை உண்டாக்குற பிள்ளையை ஆளுகிறானாம். யார் ஆளுறானா? ஆமாம், ஒரு பணக்கார தகப்பன் எனக்கு தெரியும். அவங்க பையன் அங்கங்கே குடிச்சிட்டு சண்டை போட்டு ரோட்லலாம் விழுந்து கிடப்பார். ஆனால் அந்த தகப்பனுக்கு ஒரு டிரைவர் இருப்பார், அவர் எக்ஸலண்ட்டான பையன். இந்த ஐயாவை கொண்டு போய் வீட்டில் படுக்க வச்சு, ஐயா கவலைப்படாதீங்க, நான் போய் தம்பியை கூட்டு வரேன் அப்படின்ட்டு போய் அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி அந்த பையனை தூக்கி மேலே போட்டு வரும்போது அவன் தப்பாக பேசும்போது ஒரு அரை கூட ஒன்று இருப்பார், சும்மாரா அண்ணன் வந்துட்டேன்ல அப்படின்வார். யோசிச்சு பார்ப்பேன், இதில் யார் எஜமானு யார் வேலைக்காரனே தெரியாது. எடுத்துகிட்டு வந்து தலையிலே தட்டி தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி படா அப்படின்னு படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு, ஐயா காலைல ஃபோன் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் யோசிச்சு பார்ப்பேன், ஐயோ யார் ஆள்றான்? எஸ், பிள்ளைங்க நமக்கு ஷேம் உண்டாக்குறாங்கன்னா கஷ்டம் அவங்க சொத்தை காப்பாற்றுறது. எங்கள் அப்பா
அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருப்பார். அவர் சொல்லுவார், நம்ம பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கலன்னா நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துக்கு அவனால் ஒயிட் வாஷ் கூட பண்ண முடியாது அப்படின்வாங்க. சொல்லுவாங்க, என்ன பண்ண முடியாதா? மாறாக அந்த வீட்டை விற்றுட்டு பெருமையாக போவான். ஹீ வில் காஸ்ட் ஷேம். யார் தெரியுமா வாங்குவான் அந்த வீட்டை? வேலைக்காரன் வாங்குவான். எத்தனை இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த வீட்டுக்கு வாடகை வந்தவன் இந்த வீட்டை வாங்கினான்னு. அந்த தகப்பன் செய்த தப்பாக இருக்காது, அவர் காலத்துக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க வருவானுங்களே அவனுங்க செய்த தவறாக இருக்கும். மகன்களே மகள்களே, உன்னை பெற்றோருக்கு நீ எதை கொண்டு வருகிறாய்? நீ அவர்களுக்கு லச்சையை உண்டுவாக்குவாய் என்றால், அவமானத்தை உண்டாக்குவாய் என்றால், இன்றைக்கு சாலமோன் ஞானி சொல்வதை கேட்டு உன்னை திருத்திக்கொள். உன் வேலைக்காரன் உன்னை ஆளுவதற்கு முன்பதாக உனக்கு ஞானத்தை வரவழைத்துக்கொள். ஹல்லேலூயா, ஆமென். அவன் ஈவில் டூவர். அவன் வந்து பொய்யை தான் கேட்பான். பொய்யன் கேடுள்ளதை கேட்பான். துஷ்டனோ என்ன பண்ணுவான்? அக்கிரம உதட சொல்கிறத கேட்பான். அவங்க கெட்ட வார்த்தை தான் கேட்பாங்க, தவறானதை தான் கேட்பாங்க. நல்லதை ப்ரேயரில் உட்கார வைங்களாம் பார்க்கலாம், வரமாட்டாங்க. ஆனால் தப்பு பேசுகிற இடம், சண்டை போடுறதுல மணிக்கணக்காக இருப்பாங்க. எல்லா இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, தைரியமாக போவாங்க. ஆமாம், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தைரியமாக போகிற இடமே அவருடைய வார்த்தையை கேட்குற இடம் தான். 5வது வசனத்தில் ஏழையை பற்றி சாலமோன் ஞானி பேசுகிறார். ஏழையை மட்டும் பரியாசம் பண்ணுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கிண்டல் பிடிச்சவருங்க அவர். சரி, உன்னா மாதிரி இன்னொருத்தர் கிண்டல் பிடிச்சவரை கூட்டு வரேன், அவரும் நீயும் உட்காந்து பண்ணுங்களா? அவர் வரமாட்டார். யார் கிண்டல் பண்ண தெரியாதோ அவர் பண்ணிட்டு இருப்பார். அடுத்தது அவரை நீங்கள் லேசாக கிண்டல் பண்ணிட்டீங்க, அவர் தான் முதல்ல கோச்சிட்டு போயிடுவார். இவன் தான் பரியாசக்காரன். பரியாசக்காரன் மற்றவனை பரியாசம் பண்ணுவான், ஏழையை பண்ணுவான், பணக்காரனை பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. ஆமாம், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஆமாம், சிலர் வந்து என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நான்லாம் தப்பு பண்ணால் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் மாட்டிக்குவாங்க. ஓகே, இதை சாலமோன் ஞானி சொல்கிறார். அப்போ ஆபத்து என்பது கரெக்டு தான். கரண்ட்டு கூட விளையாட கூடாது, டேம் மேலேருந்து குதிக்க கூடாது, சண்டை போட கூடாது, ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்ட கூடாது. நான்லாம் கரெக்டாக ஓட்டுவேன், என் மண்டை ஸ்ட்ராங்குன்னார் ஒருத்தர். என்ன யோசித்து பார்த்தேன், சே இவர் எவ்வளோ தப்பாக பேசுகிறாருன்னு. மண்டெல்லாம் ஸ்ட்ராங் கிடையாதுங்க. யாருன்னா மண்டை ஸ்ட்ராங்குன்னு ஹெல்மெட் போடாமல் போக போகிறீங்க? கிடையவே கிடையாது. ஆமேன். லேசாக அப்படி தட்டி பாருங்கள். உங்கள் கணக்கு வாத்தியார்களை கொட்டு வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் உங்கள் மண்டை ஸ்ட்ராங்கானு. மண்டை வீக்கு. கரெக்டு தானேப்பா? கொட்டு வலிக்குதா இல்லையா? ஆமாம், கீழே குனிவோம், பாத்ரூமில் உள்ள குழால அடிச்சுப்போம், நான் வலிக்கும். மண்டை ஸ்ட்ராங்கா? தப்பு. தண்டனையை பற்றி கழித்தா, ஆபத்தை பற்றி கழித்தால் தண்டனை வரும். ஆமேன். 6th verse, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். ஆமாம், ஒரு அப்பா தம் பையனை கூப்பிட்டு போவார். டேய் இப்படி போதரா அப்படி போதரான்வார். பின்னாடி தாத்தா மீசை முறுக்கிக்கிட்டே வருவார், என் பேரன் அது என் பேரன் அப்படின்வார். ஏன்? பெருமை, கிரீடம். கரெக்டாக இல்லையா? தாத்தாங்க எதிர்க்க யாரும் உங்கள் பேரனை அடிச்சிடாதீங்க, பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். அம்மா அப்பா எதிர்க்க கூட ஒரு தட்டிடலாம், அடிங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தாங்க எதிர்க்க தட்டுற போகிறீங்க. ஏன்? அவங்களுக்கு அது கிரீடம். அவங்க தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்துட்ட கதை நீங்கள். ஆமேன். இந்த பிள்ளைகளுக்கு மேன்மை யார்? அவர்கள் பிதாக்களே. இது யாரோட பொண்ணு, இது யாரோட பையன்? அப்போ பாருங்கள், ஃபைனல் டே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரப்போகுது பாருங்கள். அந்த குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடும், இது யார் பொண்ணு, இது யார் பையன் அப்படின்னும் போது அந்த அப்பா அந்த அம்மா பேர் சொன்னதும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம். வாண்டர்ஃபுல். குடும்பங்களை கொடுத்த தேவனுக்கு நம்ம கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எக்ஸலண்ட் ஸ்பீச் மூடனுக்கு உதவாது. ஒரு மூடன் அவசியம் இல்லாத பலபலா பண்ணுறவங்க இல்லை, ஒரு ரிசர்ச் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அவன் எங்கேருந்து அதை பேசுறது, அவன் காமெடி பண்ணிட்டு போயிடுவான். மூடன் வாய்க்குன்னா வராது, எக்ஸலன்சி வராது. அதை அவர் சொல்கிறார். பொய் பேசும் உதடு பிரபுக்கு எவ்வளோ வேணும் தகாது. மூடன் வந்து எக்ஸலண்ட்டான ஸ்பீச் பேச மாட்டான், பிரபு வந்து பொய் பேச மாட்டான். ராஜாக்கள்னால் பேசக்கூடாது, நம்மளை ஆண்டவர் லீடர்ஷிப்பில் உயர்த்த நம்ம மேலே வர பொய் பேசக்கூடாது, மற்றவர்களை பாதிக்கிறதை பேசக்கூடாது. ஆமேன். ஆமாம். பரிதானம், கிஃப்ட்டு நமக்கு கொடுக்கலனா கோவம் வரும். நானும் போனேங்க அந்த மீட்டிங்க்கு, ஒரு சால்வா போத்தலை எனக்கு அப்படி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்காங்களா? ஆமேன். இப்போ விபிஎஸ்க்கு நீங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி ஃபைனல் டே ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல முடிச்சிட்டோம். நிம்மலச்சேரியில், சேக்காடில், ஒரு இடத்துல முடிச்சிட்டோம். ரைட்டா? முடிச்சிட்டோமா? ஆமாம். ஒரு இடத்துல முடிச்சுட்டு வெளியே வரேன், ஒரு புள்ள வந்து சண்டை போடுது. என்ன சொல்லிட்டீங்களே, கிஃப்ட்டு தரல, என் பையனுக்கு மட்டும், அதேவும் உன் பையனுக்கு மட்டும் தரல.
அப்புறம் நின்று டீச்சரை கூப்பிட்டா எல்லாருக்கும் இன்றைக்கி கொடுக்க முடியாதுன்னு நேற்றே கொடுத்துட்டோம். ஐயா தரலங்க, அது ஏன் என் பையனுக்கு மட்டும் தரல, எனக்கு வேணும் அப்படின்ட்டு சண்டை போட்டு, அவங்க சண்டை போடுறத நான் பார்த்து டீச்சர் கொடுத்துட்டேன்றாங்க, இவங்க கொடுக்கலன்றாங்க. பையன் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க, பேரண்ட் வந்து கொடுக்கலன்றாங்க. நான் டீச்சர்கிட்ட சொல்லி இன்னொரு ப்ரைஸ் வாங்கி அவங்க கையில் என்ன பண்ணேன், கொடுத்துட்டேன். அவங்களும் வாங்கிக்கணும் ஹாப்பியாக, ஓகே மகிழ்ச்சியாக. போகும்போது யார் சண்டை போட்டாங்களோ அவங்களோட அக்கா பொண்ணு வந்து சொல்லுது, நேற்றே கொடுத்துட்டாங்களே, அவன் பேக்கில் போட்டிருக்கேன் பாரு, வீட்டில் போய் பாரு அப்படின்னாங்க. இப்போ எப்படி இருக்கும் அவங்க மூஞ்சி, டக்குன்னு ஆயிடுச்சு, சின்னதாகிடுச்சு. நாங்கள் சொல்கிறோம் கொடுத்துட்டோம், பேக்கில் தான் இருக்குது. எந்த பேக்லையும் இல்லை. ஆனால் இந்த பேக்கில் இல்லைன்னு அவங்களால அந்த பொண்ணு கையில் சொல்ல முடியல. அப்படியா, எந்த பேக்கில் அப்படின்ட்டாங்க. ஆமேன். அது ரத்தினம் போல் இருக்குமா. இந்த கிஃப்ட்டு கொடுத்தா பார்க்குற இடம்லாம் வாய்க்குமா. எதுக்கு மாலை போடுறது, பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு அண்ணன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் போடுறோமா, மாலை போடுறோமா, சால்வை போடுறோமா. அப்போல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கிராமத்தில் பெரியவங்க வந்தாங்கன்னா கலர் கொடுப்பாங்க, ஒரே ஆளுக்கு அத்தனையும் கொடுப்பாங்க. அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு இன்னொருத்தர் கொடுத்துருவார். ஏண்டாப்பா இவர் தான் ஒன்று குடிச்சு முடிக்க மாட்டாரே. ஏன்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பிளேட்டில் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு முடிக்கணும்னுவாங்க. அப்போ நான் சின்ன பையனாக பார்ப்பேன், இவர் ஒரு பாட்டிலே முடிக்கல, அதுக்குள்ளே இன்னொன்று உடைக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். இப்போ தான் தெரியுது அது பேர் என்ன பேர், பரிதானம். இட் இஸ் அ கிஃப்ட், இட்ஸ் ப்ரெஷியஸ். இவருக்கு மட்டும் இவ்வளோ கிஃப்டா என்று சொல்லுகிறது போல இருக்கும். அது போகிற இடத்தெல்லாம் காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். சாலமன் ராஜா சொல்கிறார், கிஃப்ட் இஸ் ப்ரெஷியஸ். ஆமேன். ஆனால் பரிதானம் வாங்குறது நல்லதல்லன்னு இவர் சொல்லியிருப்பார். ஏன்னா ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவங்க அடுத்தது உங்களை இது கொஞ்சம் முடிச்சுட்டாங்களேன்னு சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியாது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். வாண்டர்ஃபுல். குற்றம் பார்ப்பின், தமிழ குற்றம் பார்ப்பின், ஐயோ நீங்களும் தமிழ் ஸ்கூல் தானே படிச்சீங்க, சுற்றம் இல்லை. குற்றம் பார்ப்பின் கரெக்ட் தானே, சுற்றம் பார்க்கின், சுற்றம் பார்ப்பின் குற்றம் இல்லையா, சூப்பர்மா. சுற்றம் பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லையா, இது ரைட்டா? இல்லை குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லையா? தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உறவு இல்லை, ரைட்டா? அதான் சொல்ல வருது, குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை தான். எல்லாம் தப்பு, இவர் வந்தது தப்பு, அவர் போனது தப்பு, அவர் உக்காந்துங்கிறவர் தப்பு, இவர் தலைமுடி தப்புன்னு ஒருத்தன் இல்லைன்னு சாயந்தரம் வரைக்கும் சொன்னான்னா அவனை சுற்றி யாருனா இருப்பாங்களா? ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க. சீக்கிரமாக வருது ஏஐ, அது மட்டும் தான் அவங்க கூட இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை ஒன்று வாங்கி வச்சுட்டு நீங்கள் அது திட்ட, ஆனால் மறந்துடாதீங்க, கம்பெனிக்காரனே உங்களை திட்டத்துக்கும் அதுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பான். அது உங்களை திரும்பி திட்டம், நீயா நானா மாற்றி திட்டிக்க வேண்டியது தான். குற்றம் பார்க்காததை மூடுகிறவன் தான் சிநேகத்தை நாடுகிறான். சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்காத மகனே, பெரிய பெரிய விஷயத்தை கூட அடக்கிக்கிட்டு உறவை பார். பிரச்சனையை பார்த்து உறவை விடுகிற கூட்டம் நாம் அல்ல, உறவை பார்த்து பிரச்சனையை விடுகிற கூட்டம். ஹல்லேலூயா. உறவை பார்த்து எதை விட்டுறணும்? பிரச்சனையை விட்டுறணும். நீங்கள் உறவை விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்குறீங்கன்னா நீங்கள் அந்த உறவை மதிக்கவில்லை என்ற அர்த்தம். தேவையில்லைங்க எனக்கு அவர் சண்டை போடுங்க அப்படி தானே சொல்லுவாங்க. வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், அந்த வீடு எனக்கு வேணாம், இந்த உறவு எனக்கு வேணாம், அந்த மச்சான் எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அவர் உறவை சின்னதாக்குறாரு, பிரச்சனையை பெருசாக்குறாரு. அந்த நேரத்தில் அம்மா வந்து சொல்ல, ஏய் மாமா தானே சொன்னார், என்ன வாய்முடு சும்மாரு, மாமா சொல்லுவார் கேட்டுன்னு போனோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? உறவை பெருசாக்குறாங்க, பிரச்சனையை சும்மாரு கம்முனு பேசாத. வாவ், எக்ஸலண்ட். நம்மளை பார்த்து சொல்லிக்கணும், உறவை பெருசாக பேசணும், பிரச்சனையை சிறிதாக. 10th verse, மூடனை 100 அடி. எத்தனை அடி அடித்து உங்கள் கையை வர வச்சுக்காதீங்க. எத்தனை பேரை உங்கள் டீச்சர் அடித்து, அப்பா இவனை அடிச்சதில் என்ன கை வலிக்குதான்னு சொல்லியிருக்காங்க? வேறு அடி வாங்கினது இல்லையா? என்னை தவிர நான் மட்டும்தானா? அப்பா இவனை அடித்து எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு கை வலிக்குது, ஐயோ. நீங்கள் வாங்கியிருக்கீங்களாப்பா? வெரி குட். இவனை அடித்து எனக்கு கை வலிக்குது, அப்பா வராதரா பேசாமல் நீ நாளைக்கு நான் அடி வாங்குறான் சொல்லுவாங்க தானே. நம்ம யோசிச்சு பார்ப்போம், அடிக்கிற அவங்களுக்கு வலிக்குதான், நமக்கும் வலிக்குதான், இந்த பொய் சொல்கிறாங்க பாரு நம்ம நினைப்போம்ல. நிஜமாக தான் அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்? ஆனால் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே. இந்த நல்லா படிக்கிற பசங்களை டீச்சர் வந்து திட்டியிருப்பாங்க, ஏன் மார்க் கம்மியாக எடுத்த, அது அன்றைக்கெல்லாம் இதுன்னு இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ்லேயும் அடி வாங்குவோம், நம்ம அழ மாட்டோம். என்னடா இது வித்தியாசமாக இருக்கு, என்ன சொல்லிட்டாங்க, ஏன் ஒழுங்காக படிக்கல நீ?
இப்படி பண்ணியா நீ அப்படின் போது அப்படியே பொலன்னு அழுவாங்க. பெரிய பிரச்சனையிடும். கர்ச்சீப் வச்சு துடைப்பாங்க. 4 பேர் பண்ணுவாங்க. நம்மளை அடின்னு அடிச்சிருப்பாங்க. கேட்கறதுக்கு ஆள் இருக்காதேடா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் அடி வாங்கின மூடன் போல புத்திமான எதில் கண்டிச்சாங்க? வாயினால் கண்டிப்பது என்ன பண்ணும்? அதிகமாக உரையும். பாயிண்ட் டு பி நோட்டட். உங்களுக்கு உரைக்குதுன்றதுக்காக நீங்கள் புத்திமானா உங்களை நினச்சிக்காதீங்க. அடி வாங்கினவங்களை முட்டாளனோ நினைக்காதீங்க. ஐயா வேறு கான்செப்டை பேச போகிறாரு. அந்த புத்திமானுக்கு வார்த்தை சொன்னதுமே பிடிச்சிக்கிட்டான். ஓஹோ, இங்கே இதான் பிரச்சனையா, என்னை இதுக்கு தான் திட்டினாங்களான்னு எடுத்துப்பான். ஆனால் மூடன் அடித்தா கூட எங்கள் ஊருக்காரங்களை அடிக்கிறாங்கன்ட்டு போயிடுவான். தலைமுடி விட்டு வந்தவங்களை அடிக்கிறாங்க அப்படின்றான். ஆம்பளை பசங்களாம் அடிக்கிறாங்கன்றான். இப்படி பண்ணிடுவான். வி ஷுட் பி கேர்ஃபுல் இன் தி டிசிப்ளின். இதை ரெப்ரூஃப் என்று சொல்லுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? எத்தனை பேருக்கு ரெப்ரூஃப் டெய்லி வருது? ரெப்ரூஃப்னா என்ன? கண்டிப்பு. தூங்கி எழுந்ததுமே கண்டிப்பு. என்னது? ஏன் லேட்டாக வந்த, ஏன் அட்டண்டன்ஸ் போஸ்ட் பண்ணல, என்னது இது, ஏன் தண்ணி குடிக்கல, ஏன் ஃபேன் ஆஃப் பண்ணல, வெறும் ரெப்ரூஃப். ஆமேன். இது நல்லதா இல்லையா? கட்டாயமாக நாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோன்னா நமக்கு கண்டிப்பு அவசியம். இன்னும் மேலே போனோன்னா இன்னும் 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 கண்டிப்பு அவசியம். இதை தான் நம்மை மேலே கொண்டு போகிறது. எத்தனை பேருக்கு ரிப்ரூஃப் வேணும்? ஹல்லேலூயா, ஆமேன். துஷ்டனை பற்றி சொல்கிறாரு. துஷ்டன் அண்ட் ஈவில் மேன் சீக்கத் ஒன்லி ரிபல்லியன். கெட்ட மனுஷன் எதை பண்ணுவான்? ரெபல்லியன் தான். பிரச்சனையை பற்றி தான் பேசுவான். எதை பற்றி தான் பேசுவான்? கலகம் மூட்டி விட்டுருவான். ஒரு குழுவாய் ஒரு ப்ராஜெக்டுக்கு எங்களை அனுப்பியிருந்தாங்க. அந்த குழுவில் எங்கள் கூட வந்த குழுவில் ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் லீடரை வாங்கி கொடுத்த ஜூஸ் அப்படி கையில் எடுத்துக்கிட்டார். கொக்கோ கோலா, வெளிநாட்டு பானம். உங்கள் லீடர் பற்றி தெரிதா, எதுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு அப்படின்னாரு. என்ன வாங்கி தந்துக்கிறாரா? ஏன் நம்ம ஊர் பானம் வாங்கி கொடுத்தானா, இளநீர் வாங்கி கொடுத்தானா, வேற ஏதோ சொன்னார், சுகர் கேன் ஜூஸ் வாங்கி கொடுத்தானா. அதெல்லாம் கண்டிப்பாக அந்த கடைங்களே அங்கே இல்லை, அந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கடையில் கொக்கோ கோலா விற்கிறான். இதை தான் பேசினார். நான் யோசிச்சு பார்த்தேன், சூப்பர் யானி, வண்டர்ஃபுல். இவர் எதை பண்ணுறாருன்னா கலகத்தை பண்ணுறார். ஹீ சீக்கிங் ரிபல்லியன். முரட்டாட்டம் பண்ணி விட்டுறாரு. ஆமேன். ஹீ இஸ் எ ஈவில் மேன். அவன் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுறான்? ஜாஸ்தி ஆக்கி விடுகிறான். தன் மதிகட்டில் திரியும் மதியனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறி கொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. வாசி வாசினா அதுவே மேல். ஒரு 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 கரடியை விட்டு குட்டியை தூக்கிட்டாங்க. அந்த கரடிக்கிட்ட மாட்டினா என்ன பண்ணும்? வரவும் போகிறனாலாம் அடிக்கும். அதை விட மோசமாக ஒரு மனுஷன் தன் மதிக்கேட்டில் திரிகிறவனுக்கிட்ட போகும்போது எப்படி திரிகிறான்? மதிக்கேட்டில், கோபத்தில், வெறியில் யாரெல்லாம் அட்டாக் பண்ணோம் திரிகிறான். சண்டை இழுக்கும்படியாக வருகிறான். அவங்க கையில் பார்த்ததும் என்ன பண்ணோம்? வி நீட் டு லீவ், வி நீட் டு எஸ்கேப். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது தீமைக்கே நன்மை செய்யும்படி சொன்னார் என்றால் நன்மைக்கு தீமை செய்கிறவனுக்கு எவ்வளோ டேஞ்சர் என்பது நமக்கு தெரிகிறது. ஆமேன். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் அதை விட்டுவிடும். சண்டை ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை போகும்போது எப்படி ஆகுது? பெரிதாய் மாறுகிறது. ஞானி சொல்கிறாரு, லீவ் இட், விட்டு விடு. நான் பண்ணிவிடு, விட்டு விடு. ஆமேன். ஆமாம். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் யாரா? துன்மார்க்கனை பார்த்து நீதிமான் சொல்லிட்டோம். நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கும் யாரை பிடிக்காதான்? கர்த்தருக்கு பிடிக்காது. காட் டஸ் நாட் லைக் திஸ் பீப்புள். இப்படிப்பட்டவங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது என்று வசனம் சொல்லுகிறது. சாலமோன் ஞானி நமக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். படித்தோம். ஞானத்தை கொல்லும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு அதன் மேல் அவனுக்கு
மனம் இல்லையே. இங்கே பாருங்கள், ஞானம் நமக்கு வேணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். சும்மா வராது, உட்காந்துருந்தா வராது. எனக்கு டெய்லி காலையில் நான் ஏஞ்சிக்கும் போது என் மனசு இன்றைக்கி எதனா சாதிக்க போறியான்னு கேட்கும். நைட்டு படுக்கும்போது நீ என்ன சாதிச்சேன்னு கேட்கும். அப்போ நான் உட்காந்து யோசித்து பார்ப்பேன், என்னென்னலாம் சாதிப்பேன். நேற்று பண்ணதே இன்றைக்கி பண்ணியிருந்தேன்னா என் மனசு சொல்லும், லிசன் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள். என் மனசு சொல்லும், நீ செய்கிறத இன்னொருத்தன் செய்வானா அதை அவன் கையில் கொடுத்துட்டு நீ அதுக்கு மேலே செய்ய போனா என்னான்னு கேட்கும். அப்படி தான் உங்களெல்லாம் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஏ டு Z எல்லாமே நானே பண்ணி இருந்திருப்பேன். நீங்களும் அப்படி தான். ஏன்னா ஞானம் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போவோம். ஞானம் உங்களை லீடராக கூட்டு போவோம். ஞானம் உங்களுக்கு பல ஸ்கில்ஸு சொல்லிக் கொடுக்கும். ஆமேன். ஆமாம், வேண்டான்றவங்க கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துமே அவனை கிளாஸில் சேர்த்தாலும் அவன் வீணாக தான் ரிட்டர்ன் ஆகும். ஆமேன். நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் கட்டி இன்டர்நேஷ்னலில் படிக்கிறீங்க. நீங்கள் அதை எப்படி சீரியஸாக எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. உங்களை அந்த கிளாஸில் சேர்த்து விடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். எத்தனை ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு. நம்மை ஞானவான்களாய் ஆக்கும்படி தானே கர்த்தர் நம்ம அந்த ட்ரைனிங்கில் கொண்டு போய்ட்டுருக்கார். நம்ம சும்மா யானோ தானோன்னு தப்பிக்கிறதுக்கு அதில் வராமல் போகிறதுக்கா? நோ, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஞானத்துக்கு உண்டான எல்லா காரியத்தையும் எடுத்துக்கணும். இப்போ கூட மார்னிங் டியூஷன் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, தேவையில்லை. வெளியில் போய் அப்படியே வாலண்டியராக உட்காந்துட்டு அப்படி கேலி கிண்டல் பண்ணிட்டு போகலாம். அங்கே ஞானம் வருமா, இங்கே வருமா? நான் கூட அந்த மார்னிங் டியூஷனை கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துடலாம். ஆனால் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மார்னிங் டியூஷன் தான் என்ஜின். நீ அங்கே உட்காந்து எதை பேசுகிற? வார்த்தையை பேசுகிற. இன்றைக்கு இந்த வார்த்தையை அவமதிச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம். உங்களை புரிஞ்சிக்குங்க, நான் ஞானமானவைகளைத்தான் செய்வேன், ஞானம் உள்ளவனாய் மாறுவேன், மற்றவர்களையும் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவேன். ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அந்த ஞானத்துக்கு அவங்க செவி கொடுக்கலன்னா அவங்க மூடர்கள் போல் இருக்கிறாங்க போல் அர்த்தம். வார்த்தையை அவமதிக்கிறாங்க, வேலையை அவமதிக்கிறாங்க, ஊழியத்தை அவமதிக்கிறாங்க, ட்ரைனிங் அவமதிக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் ஃப்ரீயாக மியூசிக் சொல்லித்தராங்க. எத்தனையோ பிள்ளைங்களை வாங்க வாங்க அவங்க வரமாட்டாங்க. யோசிச்சு பார்ப்பேன், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? வீணடிக்கிறாங்க. பரவாயில்ல, நாளைக்கு அவங்க தான் சாரி ஃபீல் பண்ணோம், நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. அப்போ மூடனை கூட்டு போய் நீங்கள் ட்ரைனிங்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான். ஹி ஹேஸ் நோ ஹார்ட் இன் இட். ஹி டசன்ட் வாண்ட் டு ஸ்டடி. நான் ஸ்கூலுக்கு போக விரும்பலைன்னு சொல்லுவான். 10 வருஷம் கழிச்சு வருவான், என்னை அனுப்புங்க இப்போன்னு. அப்போ அனுப்ப முடியாது. ஓகே, we need to listen. இன்றைக்கி ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதையில் கஷ்டமானது எது? அந்த கஷ்டத்தை நான் செய்யணுமா வேணாமா? செய்யினார்னா செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களை ஞானமுள்ளவர்களாய் மாற்றும். ஆமேன். ஆமாம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்து இருக்கிறான். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லா நேரத்துலையும் நேசிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண தப்பு நல்லது எதையுமே பார்க்க மாட்டாங்க. நீ உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு, நீ என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதான் ஃப்ரெண்ட்ஸோட பவர். ஆனால் சகோதரன் ஆபத்தில் என்ன பண்ணுவான்? ஹெல்ப் பண்ணுவான். புரிஞ்சுங்க, இது இட் இஸ் அன் 2 வே. எனக்கு ஆபத்தில் ஹெல்ப் பண்ண என் தம்பி இருக்கான் அந்த அண்ணன் வாழ்நாள் ஃபுல்லாக சொன்னார்னா அது தப்பு. தம்பிக்கு ஆபத்து வரும்போது யார் போனோம்? அண்ணன் போகணும். அண்ணனுக்கு ஆபத்து வரும்போது யார் வரணும்? தம்பி போகணும். தம்பிக்கு ஆபத்து வரும்போது யார் வரணும்? அண்ணன் வரணும். பிரதருக்கு ஹெல்ப் வரும்போது பக்கத்தில் உள்ள இன்னொரு பிரதர் ஹெல்ப் பண்ணணும். இந்த பிரதருக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது இன்னொரு பிரதர் பண்ணணும். இதுதான் ரூல். ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தில் ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணும்போது அவங்க அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க எல்லார் கையிலையும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்குது அந்த ஃபேமிலியில். அந்த ஃபேமிலியில் அதுக்கப்புறம் ஒரு 20 மேரேஜ் கிட்ட நடக்க போகுது. ஆமாம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பெரிய அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களால் முடிஞ்சதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படி ஃபேமிலி மீட்டிங்காக கூப்பிட்டு பேசும்போது ஒருத்தர் சொன்னார் நான் பீரோ எடுத்துறேன், இன்னொருத்தர் சொன்னார் நான் கட்டில் எடுத்துறேன், இன்னொருத்தர் சொன்னார் கிரைண்டர் எடுத்துறேன். கல்யாணத்துக்கு அந்த 20 பேர் சேர்ந்து தொலை இல்லாமல் கல்யாணம் நடத்தி முடிச்சிட்டாங்க. யாரும் லோன் போடல, யாரும் வாங்கல, அவங்க முடிச்சிட்டாங்க. 1 இயர் கழிச்சு இன்னொரு பிரதருக்கு கல்யாணம் வந்துச்சு. எல்லாரும் அதே மாதிரி சொன்னாங்க, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். இவரும் ஒன்று பண்ணார். 20 கல்யாணமும் யாருமே லோன் எடுக்கலை, யாருமே சாப்பாடுக்கு பண்ணல, யாருமே கஷ்டப்படல, ஈஸியாக நடத்தி முடிச்சிட்டாங்க லோடு இல்லாமல். யோசிச்சு பார்த்தேன், இடுக்கணில் உதவி யார் பிறந்திருக்கிறான்? ஈஸி. ஒரு நல்ல காரியம் செய்வது ஈஸி. யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு நன்மை. ஹல்லேலூயா. இதைத்தான் இங்கே சொல்லுகிறது. ஆமேன். ரைட். புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைக்கப்படுகிறான். வாது பிரியன் பாதக பிரியன். ஆமேன். ஏன்னா அவன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறான். தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். வாசலை என்ன பண்ணுறான்? ஹைட் ஏற்றி கட்டுறான். யாரும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணுகிறான். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மை கண்டடையவில்லை, புரட்டு நாவு உள்ளவன் தீமையும் விழுவான். மாறுபாடான இருதயம், ஃப்ரோவர்ட் ஹார்ட். மாறுபாடான இருதயம் என்பது என்ன?
மாறுபாடான இருதயம்னா டீமில் இருந்துக்கிட்டே வேறு வேலை செய்கிறது. டீமில் இருந்துக்கிட்டு வேறு வேலை செய்கிறது, கூட இருந்துக்கிட்டு வேறு வேலை செய்வது. வந்தது ஒரு வேலைக்கு, செய்கிறது இன்னொரு வேலைக்கு. இதுதான் மாறுபாடு உள்ள இருதயம். அவன் மைண்டே வேறு, அவன் தாட்டே வேறு, அவன் வழியே வேறு. மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவது இல்லை. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த பஜாரில் ஒரு சண்டை. என்ன சண்டைன்னா, ஒரு மீன் விற்கிற வியாபாரிக்கிட்ட ஒருத்தன் பயங்கரமாக சண்டை போடுறான், வேலைக்காரன். ஏன் இதை சண்டை போடுறான் அப்படின்னு எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. விசாரிச்சா அவன் சொல்கிறான், அந்த மீன் தலையை எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. மீன் தலையை யார் வாங்கிட்டு போகிறாரு? கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் யார் கொடுக்கலன்னு சண்டை போடுறான்? இந்த வேலைக்காரன். அவன் ஓனர் சொல்கிறாரு, நீ வேலை சேர்த்துக்கு நான் சம்பளம் கொடுக்குறேனே, மீன் தலையை நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? நான் தான் டெய்லி எடுத்துகிட்டு போவேன். டெய்லி எடுத்துகிட்டு போனேன், இன்றைக்கி இவர் கேட்குறாரு. அப்போ தான் சொன்னான், நான் இந்த வேலைக்கு வந்ததே எதுக்கு வந்தேன்? ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் விற்றானாவும் மீன் தலை ஃபேமஸ்ஸு, அதை யாரும் தனியாக வாங்கிட்டு போய் சமைக்க மாட்டாங்கன்றதுக்காக இவன் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான், கொடுப்பான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் நீ வந்தியா? நான் உன்னை அதுக்கு சேர்க்கல, எனக்கு ஹெல்ப் பண்ண சேர்த்தேன். அவன் சொல்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண சேரல, இதுவும் வாங்கலாம் அதுவும் வாங்கலாம். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். மாறுபாடு அப்படி டீமில் ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும். ஊழியம் செய்கிற பிள்ளைங்களே, உங்கள் கூட டீமில் மாறுபாடாக ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு இருந்தாங்களா, பெட்டர் அவங்க வீட்டிலேயே சேஃபாக இருக்கும்படி வச்சுருது தான் நல்லது. ஆமேன். ஒருத்தர் ஒரு கதை சொன்னார் பாருங்கள். ரெண்டு பேர் ஒரு பெரிய சோஃபாவை வாசலில் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுன்னு கிடக்குறாங்களாம். ஒருத்தன் அந்த சைடு இருக்கிறான், ஒருத்தன் இந்த சைடு இருக்கிறான். ரைட்டா? அப்புறமா இவர் போனாராம், ஹெல்ப் பண்ண போனார். கவனிங்க, ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள். இவர் பக்கத்து எதிர் வீட்டுக்கார் பார்த்துட்டு, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டு அந்த சோஃபா எப்படியோ பிடிச்சி, இந்த வெளியே இருக்கிறவங்க கூட சேர்ந்து பிடிச்சி தள்ளி பத்திரமா உள்ளே வச்சுட்டாராம். வச்சுட்டு எல்லாம் வந்துட்டு டீலாம் குடிச்சிட்டு சாயந்தரம் அந்த 2 பேரை பார்த்தாராம். திரும்பி 2 பேர் அதை பிடிச்சிட்டே இழுத்துட்டே இருக்கிறானுங்களாம். இவர் போய் மெதுவாக கேட்டாராம், அப்பா இந்த சோஃபாவை உள்ளே தான் போட்டுமே, திரும்பி ஏன்பா கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? அப்போ அந்த 2 பேரும் சொன்னாங்களா, இந்த சோஃபாவை நாங்கள் உள்ளே போட பண்ணல, வெளியே எடுத்துனுக்குறோம் அப்படின்னாங்களாம். என்ன பண்ணோம்? அப்போ நான் காலையில் உள்ளே தள்ளும்போது கூட சேர்ந்து தள்ளிங்களாடா அப்படின்னாரா. ஆமாம் தள்ளணும். இல்லைடா வெளியே எடுக்கணுமா உள்ளே எடுக்கணுமா? வெளியே தான் எடுக்கணும். அப்போ ஏடா காலையில் எப்படி பண்ணீங்க? இல்லை வெளியே தள்ள சொல்லி அவன் சொன்னான், உள்ளே தள்ள சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே தள்ளிட்டேன். இப்போ அவன் வெளியே தள்ள சொல்லி சொல்கிறான், தள்ளுறான். ஏன்னா விட்டுருங்கடான்னு ஓட்டாரான். இப்படி மாறுபாடோட பீப்புளை பார்த்ததும் பி அலர்ட். மாறுபாடான பீப்புள் லாஸ்ட்டில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், காலையில் தள்ளி பக்கத்து வீட்டுக்கார ஹெல்ப்புக்கு போய் திரும்பி சாயந்தரம் நடக்கும். டிவல் ஒர்க், ட்ரிப்பிள் ஒர்க், 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு. நோ, நன்மை காண்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அவன் வேற யோசிக்கிறான். ஹல்லேலூயா. he has got a forward heart. நான் சொல்கிற விஷயம் காமெடியாக முடிஞ்சிச்சு. ரியலில் எடுத்துக்கலாம், ஒரு லைஃப்பில் எடுத்துக்கலாம், ஒரு லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கலாம், உங்கள் கூட சேர்ந்து ஊழியத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களை எடுத்துங்களேன். யார் கூட நீங்கள் வந்துட்டீங்க, பைக்கில் போகலான்னு வந்துட்டீங்க, அவர் பைக்கில் மாமா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாருங்க, மார்னிங் டியூஷன் வராமல் போயிட்டீங்கன்னா டியூவல் மைண்டட்னஸ், மாறுபாடு. அவனுக்கு இருதயம் வேறு. திங்க் பண்ணி லிசன் பண்ணி அடிக்கடி சொல்லணும். அதான் உன்னை பார்த்து சொன்னேன், உன்னோட ஸ்டாண்டை சொல்லுன்னு நீ நினச்சிக்கூட சொல்லணும். என் ஸ்டாண்டு இதுதான், என் ஸ்டாண்டு இதுதான். 10 பேர் முன்னாடி சொல்லணும், 100 பேர் முன்னாடி சொல்லணும், 1000 பேர் முன்னாடி சொல்லணும். நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ரசிக்கப்பட்ட பிள்ளை, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். ஆனால் நான் யாரோட பிள்ளை? தப்போன்னு இல்லையே, நம்ம ஏன் மறைக்கணும்? அப்போ அந்த மாறுபாடுகள் என்ன பண்ணோன்னா நிற்கும், இல்லை லாஸ்ட்டில் அது நினச்சதை சாதித்து விட்டு போய்விடும். அல்லையா? ஆமாம். மூடப்புத்திரனை பற்றி சொல்லுகிறார். ஆமாம், அவன் என்ன பண்ணுவான், அம்மா அப்பாவுக்கு தலைவலியாக இருப்பான். ஆமீன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இங்கே பாருங்கள், எ மெரி ஹார்ட் டூவத் குட் லைக் எ மெடிசன். சொல்லுங்கள், மன மகிழ்ச்சி. ஜனங்க சொல்லுவாங்க, நான் பீச்சுக்கு போயிட்டேன்னா நிம்மதி வந்துடும். கிடையவே கிடையாது. நான் ஹில் ஸ்டேஷன் போயிட்டுனா நிம்மதி வந்துடும். இல்லை, வீட்டில் இருக்கிற இடத்துல உக்காந்துன்னு கூட மனசை மகிழ்ச்சி ஆகிட்டா ஹாப்பி ஆகிடலாம். ஹல்லேலூயா. இப்போ கரண்ட் இல்லை தான், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜென்ரேட்டர் கொடுத்து இந்த 2 ஃபேன் போட வச்சுக்கிறாரு. நான் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ரூமில் ஏர் கண்டிஷன் இல்லை தான், பரவாயில்ல, 2 ஃபேன் போட வச்சுக்கிறாரு. இதுதான் மன மகிழ்ச்சி. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐயா கண்டென்ட்மெண்ட் பற்றி தான் பேசினார். ஆமேன். துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். அவன் கிஃப்ட் வாங்கிட்டு நல்லது என்ன பண்ணுறான், புரட்டி போட பார்க்குறான். புரட்ட முடியுன்றீங்க,
திரும்பிக்கிட்டு வரும். என்றைக்கும் நீதி நியாயம்தான் ஜெயிக்கும். ஏனென்றால் நீதி உள்ள நியாயாதிபதி வரும்போது எல்லா நீதிக்கும் உயிர் பிழைச்சி எல்லாம் எழுந்து நிற்கும். அதான் கர்த்தர் சொன்னார், பரிசேயர் ஆயக்காரர் வேதப்பாரகரை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும்னார். நம்மளை எதுக்குறாங்களே ஜனங்க, அவங்கள அடக்கிறதுக்காக நீ தான் கெட்ட வார்த்தை பேசுவா, என்னை பாரு அப்படின்னு நம்ம எகிரின்னு போகக்கூடாது. அவனை விட நாம் நீதிமானாய்த்தான் வாழ்ந்து சாதிக்க வேண்டும். ஆமென். ஞானம் புத்திமானுக்கு முன்பதாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் முன்னாடி பைபிள் திறந்து வச்சுருக்கீங்க. இது யார் முன்னாடி இருக்குது? ஏங்க பைபிள் திறந்துருக்குறோம்? உண்மையில் சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் எனக்கு எப்படி போகிறதுனே தெரில, பைபிள் திறந்து படிச்சுன்னுக்கிறேன். இது நடத்தும் என்கிற நம்பிக்கையோடு என் மூளையில் உள்ள டேட்டா பேஸ் முடிஞ்சு இந்த ஞானம் எனக்கு முன்பதாக வருகிறது, உங்களுக்கு முன்பதாக வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் மூடன் எதை பண்ணலாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். பூமியின் கடையாந்திரங்கள் வெள்ளம் செல்லும், அவன் ஞானத்தை யூஸ் பண்ண மாட்டான். மூடனாக இருக்கிறவன் பெற்றோருக்கு பிரச்சனையாக இருப்பான் என்பதை திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். ஆமேன். நீதிமானை ராஜாக்கள் முன்பாக என்ன பண்ணக்கூடாது? தண்டிக்க கூடாது. ஜஸ்ட் மேனை பனிஷ் பண்ண கூடாது. ஓகே. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். நாலேஜ் பர்சன் ஸ்பேரத் ஹிஸ் வேர்ட்ஸ். அவன் வார்த்தையை என்ன பண்ணுறான்? அடக்குகிறான். ஆமேன். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். A man with understanding is of excellent spirit. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன். அந்த பிரச்சனையை பற்றி ஆர்குமெண்ட் நடக்கும்போது நீங்களும் ஒரு சைடு உக்காந்துக்கின்னு அந்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. ஒரு சைடு போய் அமைதியாக உட்காந்துட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு யோசிக்கணும். என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு ஒருத்தர் வயிறு வலிக்குதுன்றார். இவன் கண்டதை சாப்பிடுவான்ப்பா, அதான் இவனுக்கு வயிறு வலின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவான் இவனுக்கெல்லாம் வயிறு வலி வரணும் அப்போ தான் திருந்துவானுவாங்க. நீங்கள் இதில் ரெண்டு சைடில் ஒரு ஆள்கிட்ட போய் உட்காந்துன்னு பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் ஞானமாக போல. நீங்கள் யோசிக்கணும், இவனை எப்படி காப்பாற்றுறது. ஒன்றுத்துக்கும் அப்படி தான். உங்கள் ஃபேமிலியில் அப்படி தான் முடிவு எடுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி தான் எடுக்கணும், சபையில் அப்படி தான் எடுக்கணும். இப்படிப்பட்ட மக்களை தான் பெரியவங்க விரும்புவாங்க. ஐ வாண்ட் சொல்யூஷன். விவேக் எப்படி இருக்கிறான்? குளிர்ந்த மனம், எக்ஸலண்ட்டாக யோசிக்கிறான். பாஸ்டர் அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி தரேன். யாரை பிடிக்கும்? ஜனங்களுக்கு அவங்கள தான் பிடிக்கும். விஷயம் தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க, விஷயம் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க, கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. மறந்துடாதீங்க, பேசுறதுனால தீர்வு வராது. லிசன் பண்ணுறதுனால தீர்வு வரும், படிக்கிறதுனால தீர்வு வரும், புலம்புறதுனால தீர்வு வரப்போகிறதே இல்லை. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இந்த கால வேலை நம்ம ஏஞ்சி நிற்க போகிறோம். கரண்ட் ஆஃப் ஆகிட்டதுனால நிறைய விஷயங்களை நம்மளால் தியானிக்க முடியல. ஆனால் கர்த்தர் நிறைய காரியங்களை கற்று கொடுத்தார். ஆமேன். ஆமாம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னார்னா, வாயை மூடிட்டு இருக்கிறவன் முட்டாள்னு ஜனங்க நினைப்பாங்களாம். நான் நினைப்பாங்களா? வாயை மூடின்னு இருக்கிறவன் முட்டான்னு ஜனங்க நினைப்பாங்களாம். ஆனால் யார் ரொம்ப பேசுகிறானோ லாஸ்ட்டில் அவன் தானாகவே முட்டாளாயிடுவானா. அவசியம் இல்லாதெல்லாம் பேசும்போது நான் சொல்ல ஆபிரகாம் லிங்கன் ரிமைன் பண்ணுறாரு. இட் இஸ் பெட்டர் டு கீப் யுவர் மவுத் ஷட் அண்ட் லெட் பீப்புள் திங்க் தட் யூ ஆர் அ ஃபூல். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது போல, இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, அவருக்கு பைபிளே தெரிலங்க அப்படி நினைக்கிட்டோம். நீங்கள் பிஹெச்டி வாங்கினவங்களா அமைதியாக உட்காந்துருங்க. எல்லாரும் தெரிஞ்சதை பேசிட்டு குழப்பத்திலே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கரெக்ட் தானே? அந்த நேரத்தில் நீங்கள் வாய் திறந்து ஒரே வார்த்தையில் தீர்வு சொல்லி பாருங்களேன், இம்மிடியேட்டாக நீங்கள் ஞானவான்களை எனப்படுவீங்க. Are you willing to learn all the things which God has taught us? இன்னைக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள ஆயத்தமா? பேசாமல் இருப்பதை பற்றி பேசினார், மௌனமாக இருப்பதை பற்றி பேசினார், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பேசினார். மகனே மகளே, ஆண்டவரே, நான் பேசுவதினால் மற்றவர்களுக்கு உயிர் வரத்தக்கதாக என் வாயில ஞானத்தை தாரும் என்று வாயில கையை வச்சு பேசுவோம். அப்பா, என்னுடைய டயலாகு கூட ஆசீர்வாதமாய் ஞானம் உள்ளது. ஃபூலிஷை போல முட்டாள்தனமாக நான் ஆக்ட் பண்ணக்கூடாது. என் பெற்றோரை நான் மகிழ்ச்சியாக்குவேன். அடிக்கடி பல முறை இந்த வசனத்தை சொன்னார். மூட மகன் தன் பெற்றோருக்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறான். அவனை பெற்றதுனால அந்த அம்மா அப்பா தூங்குறதே இல்லை, ஐயோ அப்படின்றாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்சம் திங்க் பண்ணி, என் பேரண்ட்ஸ் எப்படி நான் ஹாப்பியாக, எங்கள் அப்பா முகத்தில் சிரிப்பு வர வைக்கிறது எப்படி, என் தாய் என்கிட்ட ஒரு வேலை சொன்னா என் மகன் பார்த்துப்பான்ங்கிற நிம்மதியை வர வைப்பது எப்படி? யோசி மகனே மகனே, கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். இன்றைக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம். Let us use wisdom to handle life. ஒரு ஞானி சொல்கிறார்,
ஞானத்தை உபயோகப்படுத்தி வாழ்க்கையை கையாளு. ஞானத்தை உபயோகப்படுத்தி வாழ்க்கையை கையாண்டால் நம் வாழ்க்கையிலே கனி கொடுப்பது நிச்சயம். கர்த்தர் சந்நிதியிலே சரணடைவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேண்டும் தகப்பனப்பா. இந்த உலகத்தில் நான் ஞானமுள்ள மகனாய் வளர வேண்டும் தகப்பனப்பா. நான் என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு அப்பா நான் ஒரு ஞானமுள்ள மகனை போல இருக்கணும்ப்பா. ஆண்டவர் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னுடைய ஞானம் ஒன்றும் இல்லைப்பா, அது உங்கள் ஞானத்தை தாங்கப்பா. நான் நீதிமானா வாழ தகப்பனப்பா, உங்கள் ஞானத்தை தான், உங்கள் கிருபை தாங்க சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் இந்த பாடலை பாடி ஆண்டவரை நம்ம கேட்கலாமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞான கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மை பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே. நம்ம ஆண்டவர் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு வாழ தெரியலப்பா. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த திட்டத்தை எனக்கு தரத்தில்லப்பா. நீர் இந்த உலகத்தை ஞானமாய் வாழப்பா. நான் ஞானமாய் இருந்து சகல காரியம் செய்ய ஆவியானவரே நான் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்துங்க சொல்லி ஆண்டு சமத்து கேட்கலாமா? அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னையும் இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னையும் இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அழும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா,
உமக்கு நன்றி. இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட ஆண்டவரே நீதிமொழிகள் 17வது அதிகாரம் மூலமாக பேசினீரே ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் மூடத்தனமாய் அல்ல, நாங்கள் ஞானவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் கற்றுக் கொடுத்தீங்க அப்பா. அதே போல நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 27-28. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். 28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இந்த 2 வசனங்கள்லையும் நம்ம பார்க்கிறோம், அறிவாளி என்ன பண்ணுகிறானா, தன்னுடைய வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி ஞானம் உள்ளவன் அவன் பார்த்தீங்கன்னா ஞானம் இருப்பதனால் அவன் எல்லாவற்றையும் கையாளுகிறான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 28 இப்படியாய் சொல்லப்படுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஞானவான்கள் என்று பெயர் எடுக்கிறோம். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுகிறான். அப்போது கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று. அநேக நேரங்களில் நம்ம மூடதனமாய் நம்ம எங்கே பேச வேண்டும் என்று தெரியாமல் நம்ம நினைத்தது போல எப்படி மூடன் தன்னுடைய வார்த்தைகளை அடக்காமல் அவனுக்கு தோன்றியவைகளெல்லாம் பேசி ஒரு பிரச்சனைகளை பெரிதாக்குகிறானோ, அப்படி அல்ல. நம்ம ஞானமாய் எல்லாவற்றையும் கையாள வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு திருமணம் ஆன காலகட்டத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் என் கணவருக்கும் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ சில நேரத்தில் சண்டை பெரிதாகும் போது அப்போ நான் எனக்கு தோன்றியவைகளெல்லாம் நான் பேச ஆரம்பிப்பேன். நான் பேச ஆரம்பித்து நான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் சொல்லுவார், நீ அமைதலா இரு, நீ இப்போ பேசாத, பிரச்சனை பெரிசாயிடும்னு. ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அநேக வார்த்தைகளை என்னால் பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நிம்மதியும் போய் குடும்பத்தில் பிரச்சனைகள் பெரிதாகி அந்த உறவே இல்லாதபடிக்கு சில நாள் நானும் என் கணவரும் பிரிந்து கூட வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனால் இந்த வார்த்தை நான் படிக்கும் போது கர்த்தர் எனக்கு போதித்து வருகிறார். நான் ஞானவாளியாய், நான் அறிவாளியாய், நான் ஞானவானாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தெரியணும் நான் எந்தெந்த இடத்துல நான் பேசணும், எந்தெந்த இடத்துல நான் பேசக்கூடாது என்றதை எனக்கு ஆண்டவர் இப்போ போதித்து கொண்டு இருக்கிறாரு. இந்த பிரச்சனைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆவிக்குரிய பெற்றோர்கிட்ட சொல்லும் போது அவங்க கொடுத்த எனக்கு ஒரு சொல்யூஷனும் அதுதான். பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே நீ அமைதியாக இருந்துடு. சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் வெப்பன். நீ அமைதலோடு நீ இருக்கும் போது அந்த பிரச்சனைக்கு நீ தீர்வை காணலாம். உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ பேசுனா அந்த பிரச்சனை தான் பெரிசாகணும். நான் அதை என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால மீண்டுமாக பிரிந்த குடும்பம் மீண்டுமாக இணையப்பட்டது. எந்தெந்த உறவுகள்லாம் என வேண்டான்னு ஒதுக்கினதோ அந்த உறவுகளோடு நான் மீண்டுமாக இணைய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்ப குடும்பத்துல சமாதானத்தை தேவன் கொடுத்து இன்றைக்கு அந்த உறவோடு கூட அன்பாய் வாழ எனக்கு கர்த்தர் வழிவகுத்து இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம், நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம உறவை விட்டுட்டு போயிடக்கூடாது. உறவை பார்த்து பிரச்சனைகளை ஞானமாய் நாம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நாள்ல கூட நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? இத்தனை நாள் நம்மளுடைய சுய புத்தி மேல் சாய்ந்து நம்ம மூடதனமாய் நடந்து அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருப்போம். ஆனா இந்த நாள்ல இருந்து நம்ம முடிவெடுப்போம், ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, எப்படி நாங்க ஞானமா பேசணும், எப்படி ஞானமா நாங்க நடந்துக்கணும், எப்படி ஞானமா அந்த சூழ்நிலைகளை கையாள வேண்டும் என்ற அந்த ஞானத்தை இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாமா? முடிந்தவர்கள் நாம் முழங்கால் படியிட்டு நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க, ஞானத்தின் ஆவியானவரே. எத்தனையோ தடவை எங்க ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் நாங்கள் ஆண்டவரே மதீனமாய் செயல்பட்டதுனால் தான். நாங்கள் அநேக வார்த்தைகள்னால ஆண்டவரே பேசி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரிவினைகளை கண்டிருக்கிறோம். இனி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நாங்கள் ஞானமாய் நாங்கள் நடப்போம் என்று அவரிடத்துல கேட்கலாமா? பாவமே
ஷபரபலபரபா ஓ ஷபரிபலமா கரவரி பியாந்தரபா கரபா ஓ ரிபலபா கரவரி பிரதர பௌதரந்தரபா கரபா. ஞானத்தின் ஆவியானவரே, இதோ இப்பொழுதும் கூட எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில அப்பா எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா மதீனமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அப்பா இதோ மதீன செயலை நடப்பிக்கிற நினைக்கிற எல்லா சத்ருவின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு அகன்று போவதாக. இதோ நாங்கள் ஞானத்தை நாங்கள் நேசிக்கிறோம் இப்பொழுதே ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்க எந்த இடத்துல நாங்க பேசணும், எந்த இடத்துல நாங்க அமைதலோடு இருக்கணும், எப்படி நாங்கள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்கின்றதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதியுங்கப்பா. எத்தனையோ தடவை நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்க வீணாய் பேசியே இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, புதீனமாய் நடந்து கொள்ளாமல் மதீனமான செயல்கள் செய்து அப்பா எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். இனி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தின்படி நடப்போம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கேட்டு அதன்படி வாழ்ந்து உடைய நன்மைகளை நாங்கள் சுதந்தரிப்போம் என்று இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்மளுக்கு ஞானம் வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்த இந்த வேதாகமத்தை நாம் அதிகமாய் நாம் வாசிக்கும் போதுதான் நம்ம ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதும் கூட நம்ம கரங்கள்ல நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நாம் அனைத்து நம் தேவன் கிட்ட நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, இனி நாங்கள் உம்முடைய வேதத்தை நாங்கள் அதிகமாய் தியானித்து நாங்கள் ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று இந்த நேரத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம சேர்ந்து சொல்லலாம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்க ஒரு முடிவெடுக்கிறோம். இனி உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானித்து உம்முடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ்வோம். இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.